எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சிறப்பாக இருக்கேன். டைமு இப்போது சாயங்காலம் 6 மணி ஆகுது. இப்போ தான் வீடியோ எடுக்கிற மாரி வேலை வந்துக்குது. ஏன்டா இதுக்கு முன்னாடி வேலை வரலன்னு கேட்டால் வேலை வந்துச்சு. காலையில் எழுந்துச்சி கார் கழுவினேன். அப்புறம் மேடத்தை சலூன் இட்டுன்னு போனேன். இதெல்லாம் பண்ணும்போது நான் குளிக்காமல் நேற்று கஸ்டமரே இருக்கவே வீடியோ எடுக்க அந்த விருப்பம் வரல. இப்போ மேடம் கால் பண்ணி குமார் சுல்தான் மால் போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ஆரம்பிக்கலாம், எதனா என்ன வேணும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தகவலும் போய் பார்த்தேன், எல்லா வெப்சைட்லேயும் தகவலும் எதுவுமே வரல. அதனால தான் இவ்வளோ லேட்டாக வீடியோ ஆரம்பிக்கிறேன். சரி மேடம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு நைட்டுக்குள்ளே ஏதாவது தகவல் வருதான்னு பார்த்துட்டு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். 10 தினார் கொடுத்து இந்த சாக்லேட் பாக்ஸ் தான் வாங்கினார் சொல்லிக்கிறாங்க. இது வந்து திவானியா சாக்லேட்டா. இதேமாரி பல டிஃப்ரெண்ட் சாக்லேட்டு அப்படியே செட்டாக வச்சுருக்காங்க. 20 தினார், 25 தினார், 10 தினார் அப்படின்ட்டு. எங்கள் மேடம் இந்த 10 தினாருக்கு வாங்கினார் சொன்னாங்க. அப்புறம் இந்த பக்கம் இருக்கிறதுல 5 தினார், 15 தினார், 10 தினார் அப்படின்னு கேக் ஆகிட்டுங்க. அதேமாரி இந்த சுல்தான் மாலில் இந்த கடை கண்டுபிடிக்க நான் ஒரு அவஸ்தைப்பட்டேன். கடை பேரும் மேடம் ஒழுங்காக சொல்லலை. இதுக்கு முன்னாடி இந்த கடைக்கும் நான் வந்தது கிடையாது. அதுக்கப்புறம் அவங்க கூகுளில் பார்த்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புனாங்க. அதை பார்த்துட்டு இதுக்கப்புறம் சாக்லேட் வாங்கின்னு போனேன். வாங்கின்னு வந்த அந்த சாக்லேட்டு, அப்புறம் 2 ஃப்ளாஸ்க்கு காவா, 2 ஃப்ளாஸ்க்கு டீ, இதில் 4த்தையும் எடுத்துன்னு போய் ஓனரோட அம்மா வீட்டில் கொடுத்துட்டு வரணுமா. இன்றைக்கி அங்கே பார்ட்டியான். கொடுத்துட்டு வந்துருக்குமார் அப்படின்னு நிற்கிறாங்க. போய் கொடுத்துட்டு வருவோம். டீயும் ஸ்வீட்டும் ஓனரோட அம்மா வீட்டில் கொடுத்துட்டு வரும்போது கரெக்டாக அந்த சாத் அப்துல்லா கத்தா எட்டுன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல இப்போ ஒரு போலீஸ் செக்கிங் ஒன்று நடந்துன்னு இருக்குது. என்னுடைய சிவில் ஐடி வாங்கி ஃபோட்டோ பிடிச்சாங்க. என்னோடது மட்டும் கிடையாது, அந்த ரூட்டில் வர எல்லா வண்டியும் இன்றைக்கி நிப்பாட்டி, அது கொய்த்திங்களாகட்டும், நம்மள மாரி டிரைவருங்களாகட்டும், லேடிஸ் ஆகட்டும், எல்லோரும் நின்று சிவில் ஐடி ஃபோட்டோ பிடிச்சிட்டு இருந்தாங்க. அஃபிஷியலாக போலீஸ் தான். அது எதனா பிரச்சனை வருமா என்னன்னு தெரில. அது கொஞ்சம் பயமாகவே இருக்குது. அப்புறம் தகவல் என்ன வந்திருக்குன்னு போய் பார்த்துட்டு பின்னாடி வரும் பாருங்கள் என்னென்ன தகவல் வந்திருக்குன்னு. 6 பேரை கைது பண்ணியிருக்கு இந்த குவைத் கவர்மெண்ட். எதுக்காக இவங்களை கைது பண்ணியிருக்குன்னா, கடத்தல் மற்றும் பயன்பாட்டிற்காக வைக்கப்பட்டிருந்த பல்வேறு மனோவியல் மருந்துகளை வைத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 5 கிலோகிராம் அளவுக்கு இந்த போதைப் பொருள் தயாரிக்கிற ஒரு மூலப்பொருளான ஒரு பொருளை விமான சரக்கு மூலம் கடத்த முயற்சியை வந்து முறியடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா பொருள் இவங்கள்ட்ட வந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் உள்துறை அமைச்சகம் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்கு. இதில் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது ஒரு ஒட்டக கொட்டாயில் உரிமம் இல்லாத ஒரு தச்சு பட்டறை ஒன்று கண்டறியப்பட்டிருக்கு அப்படின்ட்டு இந்த வீடியோ வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த அச்சுப்பட்டறைக்கு தேவையான மின்சாரம்லாம் துண்டிக்கப்பட்டு இதை மூடிட்டு இதில் இருந்த நபர்களையும் கைது செஞ்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க அவங்க. குவைத்தை பொறுத்த மட்டில் எந்த ஒரு தவறு எப்போ செஞ்சாலும் சரி, எப்படி செஞ்சாலும் சரி, இன்றைக்கினாலும் நாளைக்கு அது எப்படியாவது வெளிப்பட்டுரும். அந்த அளவுக்கு இவங்களும் கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த வீடியோலாம் பார்க்கும்போது என் மனசுக்கு என்ன தோணுதுன்னா, நீங்கள் இதுமாரி ஒரு சாப்பாடு செஞ்சு ஒரு வீடியோ போடுற மாரி இருந்தாலும் சரி, இல்லை இதுமாரி ஏதாவது ஒரு தொழில் செய்கிற மாரி இருந்தாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பாதுகாப்போடு செய்யுங்க. எந்த ஒரு சட்டவிரோதமான செயலையும் எந்த சமயத்துலையும் செய்யாதுங்க. அப்படி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஆபத்து வரும். நீங்கள் திரும்ப நாட்டு பக்கமே போக முடியாது. மேடத்தை அவங்க மாமியார் வீட்டு பார்ட்டிக்கிட்டுன்னு போய் இட்டுன்னு வந்தாச்சு. சிறப்பாக வேலையும் முடிஞ்சிருச்சு. சாயங்காலம் நான் போகும்போது கத்தா 8ல் செக்கிங் நடந்துருந்துச்சு. இப்போ பார்த்தா கத்தா 11ல் செக்கிங் நடந்துன்னு இருக்குது. சாத் அப்துல்லாவில் அப்படியே மாற்றி செக்கிங் போட்டுனே தான்ங்கிறாங்க. கம்பல்சரி எல்லாரோடைய சிவில் ஐடியும் ஃபோட்டோ பிடிச்சின்னு தான்ங்கிறாங்க. அதுக்கான ரீசன் தான் என்னென்னு சரியாக தெரியல எனக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வேலை முடிஞ்சிருச்சு. தகவல் பார்த்தா அது ஒரு 2 தகவல் தான் வந்துச்சு. நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன். நாளைக்காவது வீடியோ நல்லா வருதா, தகவல் நல்லா வருதான்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்ப்போம். பாய், தேங்க்யூ.